அப்பா கிட்ட ஃபோட்டோ குடுத்துட்டு அப்படியே வந்து கதறி அழற மாதிரி வந்து பில்டப் பண்றாரு அரவிந்த். பாருங்க சார், இப்படிலாம் வந்து நானும் சித்துவும் லவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு, இப்போவாவது எங்கள புரிஞ்சுக்கங்க. தயவுசெய்து எங்கள சேர்த்து வைங்க அப்படி சொல்லிட்டு கெஞ்சுறாரு. சிவா, நீங்க சொல்றதுல தான் இருக்கு இந்த முடிவு. இந்த கல்யாணத்த ரத்து பண்றதுக்கு நீங்க சம்மதிக்கிறீங்களா? சிந்து கூட நீங்க வாழ விரும்புறீங்களா? அப்படி சொல்லிட்டு கோர்ட் வந்து கேட்குறாங்க ஜட்ஜு. உடனே வந்து மேடம் ஒரு நிமிஷம். முதல்ல வந்து சிந்து வந்து இந்த அரவிந்த் சிந்து லவ் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு நான் தான் சொல்லிட்டேனே சார். ஃபோட்டோலாம் குடுத்துட்டேனே. அப்புறம் என்ன சார் சந்தேகம் உனக்கு? ஃபோட்டோ குடுத்தா போதுமா? ஃபோட்டோ யார் வேணாலும் யார் கூட வேணாலும் எடுக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு நான் உண்மையை நம்பிடுவேனா? அப்படின்னு சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? சரிங்க, நான் உண்மையாக நம்புறேன்னா உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, கேளுங்க சார் என்ன கேட்டாலும் நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே, சிந்துவை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேட்குறாரு. அதை கேட்டு வந்து அவருக்கு எதுவுமே தெரில, மாற்றி மாற்றி சொல்கிறாரு. இதனால் சிவா வந்து கோர்ட்டுக்கு வந்து தெரியப்படுத்துகிறாரு ஜட்ஜுக்கிட்ட. மயிலாட் நீங்கள் பாருங்கள், வந்து எப்படி முன்ன பின்ன சொல்கிறாரு பாருங்கள், இவருக்கும் சிந்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இப்போது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. உண்மையிலே வந்து சிந்துவோட பர்த்டே டேட் என்னென்னா அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவோட பர்த்டே டேட், சிந்து வந்து என்ன பிடிக்கும் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்து எல்லா விஷயமும் சிந்துவை பற்றி தெரியும். அதே மாதிரி அவர் ஒரு லவ்வர்னு சொல்கிறார் இல்லையா, அப்போ லவ் பண்ணுற பொண்ணை பற்றி 5 வருஷமாக லவ் பண்ண பொண்ணை பற்றி எதுவுமே தெரியாமையா இருப்பார்? எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல. இப்போது புரியுதா மேடம், இந்த அரவிந்த் வந்து ஃப்ராடு, ஏதோ வந்து சிந்து மேலே இருக்க வெறுப்பில் தான் இப்படி பண்ணிகிட்ருக்காரு. சிந்துவுக்கு யாரோ வந்து எதிரி இருக்காங்க, அந்த எதிரி தான் இவர் அமைச்சிருக்காங்க, இவர் அமைச்சது யாருன்னு பாருங்கள் அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. உடனே வக்கீல் வந்து அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. சார் வக்கீல் சார், நீங்கள் வந்து இவர் அதை நீங்கள் தானே கூட்டிகிட்டு வந்தீங்க, உங்களோட சாட்சி தானே, எனக்கு என்னமோ வக்கீலும் இவரும் சேர்ந்து தான் அந்த பிளானை பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது மேடம் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடையா. ஐயோ என்ன வேறு மாட்டி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் அது வந்து என்ன சார், அட்வொகேட் சார் என்ன இதெல்லாம் நல்லாவா இருக்குது, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பொய் சாட்சியை கூட்டின்னு வந்து பொய் சொல்ல வைக்கிறீங்களா நீங்கள்? மேடம் எனக்கு எதுவும் தெரியாது மேடம், இவர் தான் வந்து சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் மேடம், உண்மையிலேயே இவர்கிட்ட நான் எதுவுமே சொல்லலை மேடம் அப்படின்னோடனே உடனே வந்து அப்படியே சார் வக்கீலுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார், நானே தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னோடனே உடனே வந்து சொல்கிறாங்க ஜட்ஜு, என்னையா இது வக்கீல், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரிவிக்கல, அட்வொகேட்டாக இருந்துட்டு இந்த மாதிரி வந்து கேவலமான விஷயத்துக்கு துணை புரியுறீங்க, இதுதான் கடைசி வார்னிங், இந்த மாதிரி வந்து கோர்ட்டு நேரத்தை வீணாக்குனீங்க, சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னோடனே சாரி மேடம் அப்படின்றாரு. அடுத்து வந்து அரவிந்தை வந்து கைது பண்ணி அவரை தீர விசாரிக்கப்படி வந்து போலீஸ்க்கு ஆணையிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜட்ஜு. உடனே வந்து அரவிந்தை கூட்டிகிட்டு போகிறாங்க. அரவிந்த் வந்து ஐயோ மேடம் என்னை மன்னிச்சிடும் மேடம், காசுப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறாரு. அடப்பாவி, இப்படி ஒத்துக்குனானே, நல்ல காலம் என்ன காமிச்சு விடல, என்ன காமிச்சிருந்தா அவ்வளோதான் நான் மாட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா நிம்மதி அடைகிறாங்க. செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. நல்லா வந்து சான்ஸ் கிடச்சிது இந்த சிவாக்கு, இவனை இப்படி பண்ணிட்டானே, ஆமாம் இப்படி பண்ணிட்டானேக்கா, நல்ல சான்ஸ் கிடச்சது இல்லை இந்த சிந்துவை விரட்டி விட, ஏன்க்கா சிவா இப்படி இருக்கான், அவன் ரொம்ப நல்லவனாக இருக்கான்டா, அதுதான்டா பிரச்சனை, அவனை பொறுத்த வரைக்கும் சிந்து மேலே யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, சிந்துவை ஃப்ரெண்டாக நினைக்கிறான், அதான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான், மற்றபடிலாம் இப்போ பாரு கொஞ்ச நேரத்தில் சிந்து கூட வாழ மாட்டேன்னு தான் சொல்லுவான், வேணாம் சிந்துவை பற்றி தப்பாக பேசுன வேணாம், சிவா தாங்கிக்க முடியாமல் இப்படி சொல்லியிருக்கலாம், ஆனால் சிந்து கூட வாழணுமா வேணாமான்னு சொல்லிட்டு இப்போ சொல்லும்போது தான் இருக்குது, பிள்ளைக்கு இறக்க மனசுடா, அதனால தான் அவன் மேலே இருக்க கலங்கத்தை போக்கிட்டான், ஆனால் போனால் போது விட்டு தொலை, அவன் நல்லவளாகவே போட்டோம், ஏதோ வந்து பழியை சுமத்தி அனுப்பலான்னு நினச்சோம், கடைசியில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க மகா. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம சிவா வந்து அப்படியே நிற்கிறாரு. சிவாவை பார்த்துட்டு ஓடி வந்து அப்படியே மன்னிப்பு கேட்குறாரு. நம்ம சிந்துவோட அப்பா, மாப்பிள்ளை காப்பாற்றிட்டீங்க, என் மான மரியாதையை காப்பாற்றிட்டீங்க, என் குடும்பத்தை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மன்னிப்பு காலை விழ போகிறாரு. ஐயோ மாமா என்ன மாமா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து தூக்கி விட்டாரு. இங்கே சிந்து வந்து அப்படியே கண்கலைங்க அப்படியே நிற்கிறாங்க. டாக்டரே, ஒன்றை மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்கலைங்க சிவாவை பார்த்துட்ருக்காங்க.